பசுமைச்சாரல் சேனலுக்காக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உதயகுமார். செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்று நம் அனைவருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் அவர். வள்ளல் சீதக்காதி என்றால் அவ்வளோ அருமையான பேர் அவருக்கு இலக்கியத்தில் இருந்திருக்கிறது. இவர் ஆதரிக்கவில்லை என்றால் இன்று நமக்கு உமரு புலவர் என்றொரு புலவர் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சீராபுராணம் என்கிற அற்புத காப்பியத்தை பற்றியும் நாம் அறிந்திருக்க முடியாது. ஆம், சீராபுராணத்தை ஏற்ற உமரு புலவரை ஆதரித்தவர் இந்த சீதக்காதி. இந்த உமரு புலவர் இந்த காப்பியத்தை படித்துக் கொண்டிருக்கும் போதே சீதக்காதி இடையில் இருந்து விடுகிறார். இருந்தாலும் இந்த நூல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவருக்கு பின்னால் வந்தவர்கள் ஆதரித்து இந்த நூல் சிறப்புற படைக்கப்பட்டிருக்கிறது. உமரு புலவர் கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவருக்கு ஒரு ஆசை, இஸ்லாமிய காப்பியம் ஒன்றை தமிழ் இலக்கணப்படி படைக்க வேண்டும் என்று. அதனால் அவர் என்ன செய்தார் என்றால், நபிகள் நாயகத்தின் வரலாற்றை தமிழ் இலக்கணத்திற்கு ஏற்ப மரபு சிதையாமல் நமக்கு சீராபுராணம் என்று வழங்கியிருக்கிறார். இந்த சீராபுராணத்தில் அவர் சொல்ல வந்த முக்கிய சங்கதி என்னவென்றால், நபிகள் நாயகம் பட்ட அவஸ்தைகள், அவமானங்கள், கல்லடிகள், இவற்றையெல்லாம் தாண்டி அவர் இன்று இஸ்லாமியத்தில் எப்படி போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை பற்றித்தான். குழந்தையாக 6 மாத கருவில் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நபிகள் நாயகம் தந்தை எழுந்திருக்கிறார். பின்பு பிறந்த பிறகு தாயையும் எழுந்திருக்கிறார். அதன் பிறகு தன்னை செல்லமாக வளர்த்த தாத்தாவையும் எழுந்திருக்கிறார். அதன் பிறகு பெரியப்பா. இப்படி அவருக்கு வாழ்வில் சோகங்கள் மேல் சோகங்கள் நடந்திருக்கிறது. அவர் சிறுவனாக இருக்கும்போது மற்ற சிறுவர்களுடன் இணைந்து ஏதோ ஒரு வேலைக்கு சென்றிருக்கிறார். அப்போது இறை தூதர்கள் இவரை பார்த்து இவருக்கு மனதை சுத்தம் செய்து உபதேசம் செய்ததாக ஒரு சங்கதியும் எடுத்துரைக்கப்படுகின்றது. ஆனால் இவர் வளர்ந்து பெரியவராகி திருமணமாகி இந்த இஸ்லாமிய மதத்தை சொல்லும் போது ஏற்கனவே இருந்த இஸ்லாமிய மரபில் இருந்தவர்கள் இவரை எதிர்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் இவருடைய வழிமுறை வேறாக இருந்திருக்கிறது. அதனால் இவரை அநேக கஷ்டங்களுக்கு ஆட்படுத்தியிருக்கிறார்கள். இவரை கொல்லவும் சதி செய்திருக்கிறார்கள். கல்லடித்தும் இவரை அவமானப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இவர் தனது கொள்கையிலிருந்து மாறுபடாமல் இஸ்லாமியத்தை ஒரு அழகான வழியில் கொண்டு சென்றிருக்கிறார். இவர் சொன்னதெல்லாம் அன்பு அன்பு அன்பை பற்றித்தான் என்று கூறிக்கொண்டு ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் விடைபெறுகிறேன். அதேபோல் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்றாடம் வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் பில்லா ஸ்டைல் என்ற ஏர் ஸ்டைலிஸ்ட் ஆவுடி பசுமை பூங்காவின் பிரதான வாயிலின் எதிரே அமைந்திருக்கிறது. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம்.